அடுத்து எந்த படத்தை பார்க்க போனால் புலிங்க. அந்த படம் 2015ஆம் ஆண்டு வெளிவந்திருக்குங்க தமிழ் மொழியில். அது ஒரு கற்பனை அதிரடி சாகச திரைப்படம் ஆகுங்க. இது சிம்புதேவன் எழுதிய இயக்கி உள்ளாருங்க. இது தமிழ் ஃபிலிம்ஸுங்க மற்றும் எஸ்கேடி ஸ்டுடியோ ஆகியவற்றின் கீழ் சிப் தமிழ்ஸ் மற்றும் பிடி செல்வகுமார் ஆகியோரால் தயாரிக்கப்படுகிறது. இந்த படத்தில் விஜய் இரட்டை வேடங்களில் ஸ்ரீதேவி, பிரபு, சுதீப், ஸ்ருதிஹாசன், அன்சிகா மோத்துவானி மற்றும் நந்திதா ஸ்வேதா ஆகியோருடன் நடிக்கிறாருங்க. இது ஸ்ரீதேவி தமிழ் சினிமாவுக்கு திரும்புவதையும் அவர் இருப்பதற்கு முன் அவரது கடைசி தமிழ் படத்தையும் குறிக்கிறதுங்க. இந்த படம் பேய்களால் ஆளப்படும் ஒரு ராஜ்யத்தில் மனிதர்களுக்கு பேய்களுக்கும் இடையிலான மோதலை சுற்றி வருகிறது. அங்கு கதாநாயகன் நீதிக்காக போராடுகிறார். பேய்களால் மனிதர்களை இரக்கமின்றி படுகொலை செய்கிறார். ஆனால் அவர்களுடைய வம்சாவளி ஒரு மர்மமாக மாறிவிடும். இந்த படத்தோடைய பட்ஜெட் வந்து 87 130 கோடிங்க. வசூல் 101 கோடிங்க. புலியின் அசல் தமிழ் பதிப்பு அக்டோபர் 1 2015ஆம் ஆண்டு உலகளவில் திரைகளில் வெளியிடப்பட்டது. அதே நேரத்தில் தெலுங்கு, இந்தி மற்றும் மலையாள மொழிகளில் டப்பிங் பதிப்புகள் மறுநாள் அக்டோபர் 2 2015ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டன. இந்த திரைப்படம் விமர்சகர்களிடமிருந்து கலவையான எதிர்மறையான விமர்சனங்களை பெற்றது. அவர்கள் நடிகர்களின் நடிப்பு மற்றும் காட்சி விளைவுகளை பாராட்டின. அதே நேரத்தில் திரைக்கதை மற்றும் எழுத்து விமர்சனங்களை பெற்றது. பாக்ஸ் ஆஃபீஸில் சராசரிக்கு குறைவான முயற்சியாக இருந்த போதிலும் செயற்கைக்கோள் மற்றும் டிஜிட்டல் உரிமைகளில் லாபம் ஈட்டுவதன் மூலம் பட்ஜெட் முதலீட்டை மீட்டெடுத்த இந்த படம் சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. நடிகர்கள்: விஜய் இரட்டை வேடத்தில் மருதீரன், மருதீரனின் தந்தை புலிவேந்தன். ஸ்ரீதேவி அரக்கராணி, யவன் ராணியாக புலிவேந்தனின் மூத்த சகோதரி மற்றும் மருதீரனின் தந்தை வழி அத்தை. ஜலதரங்கனால் மந்திர மோதத்தை பயன்படுத்தி உளவியல் ரீதியாக ஆட்கொள்ளப்பட்டவர். யுவராணி கட்டுப்படுத்த அவரது அரக்க கணவர் ஜலதரங்கனால் கொல்லப்பட்டார். ஒரு மருதீரனின் வளர்ப்பு தந்தை வேமுநாதனாக பிரபு வேதாளபுரம் நகரத்தை கைப்பற்றும் எண்ணம் கொண்ட ஒரு தீய அரக்க இளவரசன் சேனாதிபதி ஜலதரங்கனாக சுதீப். யவன் ராணியால் கடத்தப்பட்ட பவளமல்லியாக ஸ்ருதிஹாசன். அன்சிகா மோத்துவானி இளவரசி மாண்டகினி ராணி யுவன் ராணியின் மகள். நந்திதா ஸ்வேதா ஒரு புஷ்பாகவும் புலிவேந்தனின் மனைவியாகவும் மருதீரனின் உயிரில் தாயாகவும். விஜயகுமார் புலிவேந்தனாகவும் யவன் ராணியின் தந்தை வேதாள மன்னனாகவும் நடித்துள்ளனர். கோடாங்கியாக தம்பி ராமையா, சாமாவாக சத்தியன், சூரனாக கருணாஸ், லில்லிபுட் மன்னர் கார்கி நியூட்டனாக அலி, சோழனாக ஆடுகளம் நரேன், பரிமளவாக காயத்ரி ராமன், மூலிகை மருத்துவராக ஜோ மல்லூரி, ஆல்பர்ட் என்கிற ஆல்வாவாக ரோபோசங்கர், பீட்டா என்கிற பீட்டராக இமான் அண்ணாச்சி, ஜன்ஸ்டின் கமலாசி கமாவாக விஜயுலகா ராமன், மருதீரனின் சகோதரியாக ரவீனா ராகா, தார மங்கலமாக ஜாங்கிரி மதுமிதா, ஜலதரங்களின் உதவியாளராக ஜாஃபர், வேதாளமாக சுகந்தன், பேய் அழகு குருவியாக அஜய் ரத்னம், சங்கிலி முருகன் வாஷர்மேன், கிராமவாசியாக வடிவக்கரசி, முனிவராக தின்னு ஆனந்த், வேதாளமாக சம்பத் ராம். முன் தயாரிப்பு: ஜனவரி 2011 யூடிவி மோஷன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்காக சிம்புதேவன் சமகாலத்தை மையமாக கொண்ட ஒரு கற்பனை படத்தில் பணியாற்றி வருவதாக, அதைத் தொடர்ந்து தனுஷ் முன்னணி வேடத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த படத்திற்கு மாரிசல் என்று பெயரிடப்பட்டது. ஜிவி பிரகாஷ்குமார் மற்றும் கதிர் முறையே இசையமைப்பாளர் மற்றும் ஒளிப்பதிவாளராக ஒப்பந்தம் செய்யப்பட்டனர்.
அதே நேரத்தில் படப்பிடிப்பு 2011 பிற்பகுதியில் தொடங்கும் என்று குழு அறிவித்தது. ஹன்சிகா மோத்துவானி படத்தில் முன்னணி பெண் வேடத்தில் நடிப்பது உறுதி செய்யப்பட்டது. அதே நேரத்தில் வடிவேலும் நடிகரில் ஒருவராக இருப்பதாக கூறப்பட்டது. இருப்பினும் அக்டோபர் 2011 அதிகரித்து வரும் பட்ஜெட் காரணம் காட்டி யூடியூப் மோஷன் பிக்சர்ஸ் இந்த திட்டத்தை விட்டு வெளியேறியது. மேலும் ஆகஸ்ட் பிலிம்ஸ் அவர்களுக்கு தயாரிப்பாளர்களாக மாற்றியது. இந்த திட்டம் பின்னர் தொடங்க தவறியது. மேலும் நடிகரும் இயக்குனரும் வேறு முயற்சிகளில் ஈடுபட தொடங்கினர். 2011ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் தனது ஒரு கண்ணியும் 3 களவாணிகளும் 2014ஆம் ஆண்டு தயாரிப்பின் போது சிம்பு தேவன் கற்பனை திரைப்படத்திற்கான ஆரம்ப வேலைகளை மீண்டும் தொடங்கி ஸ்கிரிப்டை விஜயிடம் விவரித்தார். அவர் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்க ஆர்வத்தை வெளிப்படுத்தினார். பத்திரிகை தொடர்பு அதிகாரியான BD செல்வகுமார் மற்றும் விஜயின் பல படங்களை கேரளா முழுவதும் விநியோகித்த தமிழ் பிலிம்ஸ் ஷிப் ஆகியோரை தயாரிப்பாளராக கண்டறிந்தது. 2 தயாரிப்பாளர்கள் இணைந்து எஸ்கேட் பிலிம்ஸ் என்ற புதிய தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்கினர். மேலும் AR முருகதாஸின் கத்தி 2014ஆம் ஆண்டு படத்தில் விஜயின் பணிகள் முடிந்ததும் தயாரிப்பு தொடங்கும் என்று அறிவித்தனர். வளர்ச்சி ஆரம்பகால அறிக்கைகள் படத்தின் இசையமைப்பாளராக AR ரகுமான் இருப்பார் என்று தெரிவித்தாலும் பின்னர் தேவ் ஸ்ரீ பிரசாத் ஒப்பந்தம் செய்யப்பட்டதை குழு உறுதிப்படுத்தியது. சதுரங்க வேட்டை 2014ஆம் ஆண்டு திரைப்படத்தில் நடிப்பு வெற்றி பெற்ற போதிலும் நாட்டி சுப்பிரமணியம் இந்த படத்தில் ஒளிப்பதிவாளராக தனது பணியை தொடர தேர்ந்தெடுத்தார். அத்தகைய குழு ஒரு நடிகர்களுடன் பணியாற்றுவதில் அவர் உற்சாகமாக இருப்பதாக வெளிப்படுத்தினார். டி. முத்துராஜ் படத்தின் கலை இயக்குநராக அறிவிக்கப்பட்ட சங்கை நாய் 2014ஆம் ஆண்டு திரைப்படத்தில் தனது பணிகளுடன் இணைந்து பணியாற்ற தொடங்கினார். அதே நேரத்தில் பாடலாசிரியர் வைரமுத்துவும் குழுவில் இணைந்தார். நடிகர்களுக்கான ஆடைகளை கவனித்துக் கொள்ள 5 ஆடை வடிவமைப்பாளர்களாகவும் குழு தேர்வு செய்தது. மனிஷ் மல்கோத்ரா, தீபாவளி, நூர், சைத்தன்யா, ராவு, சிவா மற்றும் சாய் ஆகியோர் இதில் இடம்பெற்றனர். மேலும் சர்வதேச தொழில்நுட்ப வல்லுநர்களான சாங்லின் மற்றும் பிரதீப் சிலோம் ஆகியோருடன் சண்டை காட்சிகளை கவனிக்க 4 ஸ்டண்ட் நடன கலைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்கள் சுனில் ரோட்டிக்ஸ் மற்றும் திலீப் சுப்பராயன் ஆகியோருடன் இணைந்து பணியாற்ற அழைத்து வரப்பட்டனர். தேசிய விருது வென்ற RC கமல்கண்ணன் படத்தின் அனிமேஷன் மற்றும் சிறப்பு விளைவுகளுக்கு பொறுப்பேற்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இன்று நேற்று நாளை படத்திற்காக அறியப்பட்ட சென்னையை சேர்ந்த VFX நிறுவனமான பெரும்பாலான VFX காட்சிகளை கையாண்டது. மீதமுள்ளவை பல ஸ்டுடியோக்களுக்கு இடையில் பிரிக்கப்பட்டன. பின்னர் ஜனவரி மற்றும் ஆகஸ்ட் 2014க்கு இடையில் படத்தின் ஸ்கிரிப்டை இறுதி செய்வதில் சிம்பு தேவன் பணியாற்றினார். ஆகஸ்ட் 2014இல் சிம்பு தேவனும் நாட்டிய கேரளாவில் உள்ள இடங்களையும் ஆராய்ந்து சாலக்குடி மற்றும் நெல்லியம்பதியில் அட்டவணைகளை இறுதி செய்தன. வார்ப்பு ஏப்ரல் 2014இல் கன்னட நடிகர் சுதீப் படத்தில் இணையான முன்னணி வேடத்தில் நடிக்க அணுகப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் அவர் முன்னணி எதிரியாக நடிப்பார் என்று மாறுபட்ட அறிக்கைகள் குறிப்பிட்டன. சுதீப் பின்னர் படத்தில் தனது பங்கேற்பை உறுதிப்படுத்தினார். மேலும் அவர் இதுபோன்ற முதல் வேடத்தில் நடிப்பார் என்று கூறினார். பின்னர் அந்த அணி நடிகை ஸ்ரீதேவிய படத்தில் ஒரு இளவரசின் துணை வேடத்தில் நடிக்க வெற்றிகரமாக ஒப்பந்தம் செய்தது. நடிகை 29 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக ஒரு தமிழ் படத்தில் தோன்றினார். 2018இல் அவர் இருப்பதற்கு முன் இது அவரது கடைசி தமிழ் படம். மற்றொரு மூத்த நடிகரான பிரபுவும் இயக்குனர் ஒரு குணச்சித்திர வேடத்தில் நடிக்க அணுகப்பட்ட பிறகு ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இந்த படத்தில் விஜயுடன் 2 முன்னணி பெண் வேடங்களில் நடிப்பார்கள் என்று சிம்பு தேவன் தெரிவித்தார். பிரியங்கா சோப்ரா மற்றும் தீபிகா படுகோனா ஆகியோரை வேடங்களில் இணைந்துள்ளன. ஆனால் அதிக சம்பளம் பின்னர் இருவரும் ஒப்பந்தம் செய்யப்படவில்லை. 2012ஐ தொடர்ந்து 2 வருடம் இடைவெளிக்கு பிறகு தமிழ் படங்களில் மீண்டும் நடிக்க ஸ்ருதிஹாசன் ஜூலை 2014இல் இந்த படத்தில் கையெழுத்திட்டதை உறுதிப்படுத்தினார். வேலாயுதம் படத்தில் விஜயுடன் ஜோடி சேர்ந்த பிறகு ஹன்சிகா மோத்துவானி நடிகர் பட்டியலில் சேர்க்கப்பட்டார்.
ஸ்ரீ தேவியின் கதாபாத்திரத்தின் மகள் இளவரசியாக அவரை சித்தரிக்கப்படுகிறார். தம்பி ராமையா மற்றும் வித்யாராக ராமன் ஆகியோரும் படத்தில் வேடங்களில் நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதே நேரத்தில் நகைச்சுவை நடிகர்கள் சத்யன், ரோபோ சங்கர் மற்றும் இம்மான் அண்ணாச்சி ஆகியோர் முதல் அட்டவணையில் அணியில் இணைந்தனர். ஜனவரி 2015 தொடக்கத்தில் ஒரு செய்தி குறிப்பில் நடிகர்கள் நரேன், விஜயகுமார், அலி கருணாஸ் மற்றும் ஜோ மல்லூரி ஆகியோர் படத்தின் நடிகைகள் சேர்க்கப்பட்டனர். ஏப்ரல் 2015 பாவனா அந்த வாய்ப்பை நிராகரித்த பிறகு நந்திதா ஸ்வேதா ஒரு சிறிய மற்றும் முக்கிய வேடத்தில் நடிக்க நடிகையுடன் இணைந்தார். காயத்ரி ராமன் படத்தில் ஸ்ருதியின் தாயாக நடித்ததாக கூறினார். படப்பிடிப்பு சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அத்தியாய ராம் ஸ்டுடியோவில் நவம்பர் 10 2014 ஆண்டு படப்பிடிப்பை தொடங்கியது. அங்கு விஜய் மற்றும் ஹன்சிகா மோத்துவானி இடம்பெறும் ஒரு பாடல் காட்சி கலை இயக்குனர் டி முத்துராஜ் அமைத்த ஒரு காட்சியை பிரதிபலிக்கும் ஒரு தொகுப்பில் படமாக்கப்பட்டது. பின்னர் குழு பண்ணையாபுரத்தில் 45 நாள் படப்பிடிப்புக்காக தளத்தை அமைத்தது. நூற்றுக்கணக்கான கூடுதல் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அண்டை மாநிலங்களிலிருந்து கூடினர். டிசம்பர் முழுவதும் 2வது அட்டவணை தொடர்ந்து அதன் பிறகு படம் 20% நிறைவடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு பிறகு ஜனவரி 2015 தொடக்கத்தில் தயாரிப்பு மீண்டும் தொடங்கி ஜனவரி நடுப்பகுதி வரை நகரின் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்தது. மைசூர் அரண்மனையில் படமாக்க குழு அனுமதி பெற்றதாக கூறப்பட்ட அறிக்கைகள் தயாரிப்பாளர்களால் ஊக்கமாக நிராகரிக்கப்பட்டன. இந்த படத்தின் படப்பிடிப்பு தலைப்பு இல்லாமல் தொடங்கப்பட்ட ஊடகங்களில் விஜய் 58 என்ற பரவலமாக குறிப்பிடப்பட்டது. கருடா ஸ்கிரிப்டின் அசல் பெயர் மாரிசன், மருதீரன் மற்றும் போர்வால் போன்ற பிற தலைப்புகளும் தயாரிப்பாளர்களால் பதிவு செய்யப்பட்டன. அதே நேரத்தில் ஒரு தலைப்பை இறுதி செய்தன. எஸ்ஜே சூர்யாவிடமிருந்து உரிமைகளை வாங்கிய பிறகு ஜனவரி 2015 தொடக்கத்தில் குழு புலி என்ற தலைப்பை உறுதி செய்தது. இசை புலி இசை தொகுப்பு தேவி ஸ்ரீ பிரசாத் ஆகஸ்ட் 2 2015 ஆண்டு வெளியிடப்பட்டது. நீளம் 25.51. மொழி தமிழ். சோனி மியூசிக் இந்தியா. தேவி ஸ்ரீ பிரசாத் காலவரிசை ஸ்ரீ மந்திர 2015 ஆண்டு, புலி 2015 ஆண்டு, சிவம் 2015 ஆண்டு, சச்சுன் 2005 மற்றும் வில்லு 2009 படங்களுக்கு பிறகு 3வது முறையாக விஜயுடன் இணைந்து தேவி ஸ்ரீ பிரசாத் இந்த படத்தின் இசை மற்றும் ஒளிப்பதிவுகளை அமைத்துள்ளார். படத்தின் ஆடியோ உரிமைகள் சோனி மியூசிக் இந்தியாவுக்கு விற்கப்பட்டன. வைரமுத்து எழுதியவை. விஜய் மற்றும் ஸ்ருதிஹாசன் பாடிய பாடலின் டீசர் ஜூலை 24 2015 ஆண்டு வெளியிடப்பட்டது. ஆடியோ வெளியீட்டு நிகழ்வு ஆகஸ்ட் 2 நடைபெற்றது. இந்த நிகழ்வு யூடியூப்பில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. சந்தைப்படுத்தல். விஜயின் பிறந்தநாளுக்கு முன்னதாக ஜூன் 24 2015 ஆண்டு அன்று ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டது மற்றும் அவரது பிறந்தநாளில் படத்தின் டீசர் ட்ரெய்லர் தயாரிப்பாளராக வெளியிட்டனர். படத்தின் ஆடியோ வெளியீட்டை விளம்பரப்படுத்தும் பொருட்டு படத்தின் விளம்பர பாடல் டீசர் வெளியிடப்பட்டது. இந்த ட்ரெய்லர் வெளியிடப்பட்டது விழாவின் போது வெளியிடப்பட்டுள்ள, ஆனால் அது தயாரிப்பாளர்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை. படத்தின் முதல் ட்ரெய்லர் ஆகஸ்ட் 19 2015 ஆண்டு அன்று யூடியூப் மூலம் வெளியிடப்பட்டது. இந்த ட்ரெய்லர் 100K லைக்குகளை பெற்று முதல் தமிழ் படமாக மாறியது. மேலும் யூடியூப்பில் அதிகமாக விரும்பப்பட்ட இந்திய ட்ரெய்லராகவும் ஆனது. கேக் வைத்திருந்த முந்தைய சாதனை முறியடித்தது. படத்தை விளம்பரப்படுத்துவதற்காக தயாரிப்பாளர்கள் செப்டம்பர் 14 2015 ஆண்டு அன்று இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத் இடம்பெறும் ஒரு புதிய விளம்பர பாடலை வெளியிட்டனர். படத்தின் 2வது ட்ரெய்லர் செப்டம்பர் 23 2015 ஆண்டு அன்று வெளியிடப்பட்டது. கூகுள் பிளே ஸ்டோர், விண்டோஸ் ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் புலிக்கான அதிரடி 3D விளையாட்டு தயாரிப்பாளர்கள் வெளியிட்டனர்.
புலியின் கதாபாத்திரங்களை அடிப்படையாக கொண்டு எபிக்ளாக்ஸ் என்ற தலைப்பில் ஒரு ஒரு 3D விளையாட்டை வெளியிடப்பட்டது. வரவேற்பு. வசூல். முதல் நாளில் இது தமிழ்நாட்டில் 10.75 கோடி வசூலித்தது. வியாழக்கிழமை முதல் நாளில் உலகளவில் 28.6 கோடி வசூலித்தது. இரண்டாவது நாளில் படம் உலகளவில் 77.5 கோடி வசூலித்தது. கேரளாவில் 4 நாட்களில் 3.57 கோடி வசூலித்தது. முதல் வார இறுதியில் படம் உலகளவில் 64 கோடி வசூலித்தது. சென்னை நகரில் மட்டும் 2.84 வசூல் செய்தது. எஸ் ராஜமௌலியின் பாகுபலி முறியடித்தது. பிந்தைய 1.64 கோடி மட்டுமே வசூலித்தது. அடுத்து நம்ம எந்த படத்தை பார்க்க போறோம்னா பாப்பாண்டிங்க. இந்த படம் 2017ஆம் ஆண்டு வெளியான இந்திய தமிழ் மொழி நகைச்சுவை திரைப்படமாங்க. இது தனுஷ் எழுதி இயக்கி தயாரித்த அறிமுகம் இயக்குநராக அறிமுகமாகிறாருங்க. இதில் ராஜகிரண் தலைப்பு வேடத்தில் நடிக்கிறாருங்க. ரேவதி, பிரசன்னா, சாயா சிங் ஆகியோருடன் ஒரு தனுஷ், மடோனா, பாஸ்டியன், கௌதம் வாசுதேவ் மேனன் மற்றும் திவ்ய தர்ஷினி ஆகியோர் சிறப்புத்தோடு நடித்துள்ளனர். இது ஒரு ஓய்வு பெற்ற ஸ்டண்ட் மேனை ஒரு சுதந்திரத்தை தேடி ஐதராபாத்திற்கு செல்கிறார். மேலும் தனது பழைய கிராமத்து காதலுடன் மீண்டும் இணைகிறார். இந்த படம் செப்டம்பர் 2016இல் பவர் பாண்டி என்ற தலைப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அதே மாதத்தில் முதன்மை படப்பிடிப்பு சென்னையில் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து ஹைதராபாத் மற்றும் மதுரையில் மற்றொரு அட்டவணை நடைபெற்றது. பிப்ரவரி 2017 நிறைவடைந்தது. அந்த ஏப்ரல் மாதத்தில் தயாரிப்பாளர்கள் பொழுதுபோக்கு வரி விலக்கு கோருவதால் தலைப்பு பாப்பாண்டி என்று சுருக்கப்பட்டது. இசையமைத்தவர் சீன் ரோல்டன், ஒளிப்பதிவு செய்தவர் ஆர் வேல்ராஜ் மற்றும் எடிட்டிங் செய்தவர் பிரசன்னா ஜி.கே. பாப்பாண்டி தமிழ் புத்தாண்டு தினத்தன்று ஏப்ரல் 14 2014ஆம் ஆண்டு அன்று வெளியிடப்பட்டது. இது விமர்சகர்களிடமிருந்து நேர்மறையான விமர்சனங்களை பெற்றது மற்றும் வணிக ரீதியாக பெற்றது. பாப்பாண்டி திரைப்படம் கதைக்களம். தமிழ் சினிமாவில் உண்ணா ஸ்டண்ட் மேனான பவர் பாண்டி தற்போது தனது மகன் ராகவன் மற்றும் குடும்பத்தினுடன் ஓய்வு பெற்ற வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார். பாண்டி தனது பேர குழந்தைகள் துருவ மற்றும் ஸ்காஷுடன் மிகவும் நெருக்கமானவர். வீட்டில் சும்மா இருக்க முடியாமல் வீட்டிற்கு வெளியே வேறு சில விஷயங்களில் ஈடுபடுகிறார். இது ராகவனுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. ஜிம் இன்ஸ்ட்ரக்டர், செய்தி மற்றும் சினிமா சென்டிமேன் போன்ற சில பகுதி நேர வேலைகளுக்கு சென்று அவரை பிஸியாக வைத்திருக்க முயற்சிக்கிறார். ஆனால் எதுவும் அவரை நிறைவேற்றவில்லை. இது பாண்டிக்கும் ராகவனுக்கும் இடையே மோதலை ஏற்படுத்துகிறது. தனது விடுதலையை தேடி பாண்டி தனது பழைய ராயல் என்ஃபீல்டு புல்லட் மற்றும் முதியோர் சேமிப்புகளுடன் வீட்டை விட்டு வெளியேறுகிறார். வழியில் தன்னை போலவே பைக்குகளிலும் செல்லும் வயதானவர்களை காண்கிறார். அவர்களுடனான தனது முதல் காதல் அனுபவத்தை விவரிக்கிறார். தனது இளம் வயதில் பூந்தெந்தரோலை முதலில் சந்தித்தது, அவர்கள் எப்படி காதலித்தார்கள், அவர்கள் எப்படி பிரிந்தார்கள் என்பதை பற்றி அவர் பகிர்ந்து கொள்கிறார். பூந்தெந்தரோலை மீண்டும் கண்டுபிடிக்க ஒரு பயணத்தில் இருப்பதாக அவர்களும் கூறுகிறார். அந்த குழுவில் உள்ள ஒரு முதியவர் பாண்டிக்கு பூந்தேந்திராலை கண்டுபிடிக்க உதவுகிறார். தற்போது ஹைதராபாத்தில் குடியேறியுள்ள பூந்தேந்திராவுக்கு பாண்டி செய்தி அனுப்புகிறார். ஏனெனில் அவர் தனது இடத்தை இறந்ததாகவும் அவளை மீண்டும் சந்திக்க ஆர்வமாக இருந்ததாகவும் கூறுகிறார். இறுதியாக பூந்தேந்திரால் ஒரு உணவகத்தில் அவரை சந்திக்க ஒப்புக்கொள்கிறார். இருவரும் கடந்த காலங்களில் ஒரு நினைவில் கொண்டு சந்திக்கிறார்கள். அவர்கள் தங்கள் சந்திப்புகளை சமூக ஊடகங்களில் பதிவிட்டு ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். மீதமுள்ள வாழ்க்கையை ஒன்றாக வாழ்வதாக பாண்டி பூந்தேந்திராவிடம் முன்மொழிகிறார். ஆரம்பத்தில் அவரது முடிவில் தயக்கம் காட்டிய பூந்தேந்திரால் பின்னர் அவரது தோழமை குறித்து தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொள்கிறார். மறுநாள் மதிய உணவிற்கு தனது வீட்டிற்கு வந்து தனது குடும்பத்தினரை, அவருடைய மகள் மற்றும் பேத்தியை சந்திக்க செல்கிறார்.
சென்னை திரும்பிய ராகவன் தனது தவறை உணர்ந்து தனது தந்தையை எல்லா இடங்களிலும் தேடி தொடங்கிறான். துருவ சமூக ஊடகங்களை பயன்படுத்தி பாண்டியை கண்டுபிடித்து இறுதியாக ஹைதராபாத்தில் உள்ள பூந்தேந்திராளின் வீட்டிற்கு வந்து பாண்டியை அவர்களுடன் அழைத்து செல்கிறான். பாண்டிய மதிய உணவிற்கு பூந்தேந்திராளின் வீட்டிற்கு வரும்போது ராகவனின் குடும்பத்துடன் மீண்டும் இணைகிறார். பூந்தேந்திராலும் பாண்டியும் தங்கள் வாழ்க்கை இப்படியே செல்ல வேண்டும் என்பதையும் வாழ்நாள் முழுவதும் ஒருவருக்கொருவர் தொடர்பில் இருக்க முடிவு செய்வதையும் உணர்கிறார். பல உணர்ச்சி வெடிப்புகளுடன் பாண்டி பூந்தேந்திராளின் வீட்டை விட்டு ராகவனுடன் வெளியேறி அவளை பார்க்காமல் கைகளை காற்றில் அசைக்கிறாள். அதற்கு அவள் பதிலளிக்கிறாள். பாண்டி திரைப்படம் நடிகர்கள் பாண்டியன் பழனிசாமியாக பவர் பாண்டி ராஜ்கிரண், இளைய பாண்டியாக தனுஷ், பூப்பெந்திரலாக ரேவதி, இளைய பூந்தெந்திரலாக மடோனா செபாஸ்டியன், ராகவன் ராம்போ ஆக பிரசன்னா, துருவாக மாஸ்டர் ராகவன், சாசவாக பேபி சாவி சர்மா, பிரேமலதாவாக சாயா சிங், பூங்கொடியாக வித்யலேகா ராமன், பவர் பாண்டியின் மனைவியாக பாவனா அனேஜா, ஆடுகளம் நரேன், பூந்தெந்திரலின் தந்தை சந்திரசேகர், திருமதி சந்திரசேகர், பூந்தெந்திரலின் அம்மாவாக மீனா வேமுரி, பூங்கொடியின் தந்தையாக பாரதி கண்ணன், பாண்டியின் நண்பன் மணியாக தீனா, வருணாக இன்சன் சைமன், போலீஸ் அதிகாரியாக சூப்பர்குட் சுப்பிரமணி, கௌதம் மேட படத்தில் ஹீரோவாக ரோபோசங்கர், பூந்தெந்திரலின் மகளாக திவ்ய தர்சினி, புல்லட் ராஜாவாக சண்டு சில்வா, கிராமவாசியாக பாபர் பாஸ்கர், பாலாஜி மோகன் ராகவன் பாண்டியின் பக்கத்து வீட்டுக்காரர், காவல் ஆய்வாளராக வேல்ராஜ், வானம் பாடலில் சோம்சேகர் கடிதம் பயனாக, இயக்குனர் கௌதம் வாசுதேவ மேனன், விருந்தினர் சிறப்பு தோற்றம். பாண்டி திரைப்படம் தயாரிப்பு செப்டம்பர் 7 2016 அன்று தனுஷ் தனது இயக்குநராக அறிமுகமாகும் பவர் பாண்டி படத்தை அறிவித்தார். அதன் முதல் பார்வை போஸ்டர் ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டது. மேலும் அவரது தயாரிப்பு நிறுவனமான அவுண்டர் பார் பிலிம்ஸ் மூலம் படத்தை தயாரித்தார். இந்த படத்தில் ராஜ்கிரனில் பவர் பாண்டி என்ற தலைப்பை வேடத்திலும் பிரசன்னா ராஜ்கிரண் மகனாக ஒரு முக்கிய வேடத்தில் நடிக்கின்றார். அதே நேரத்தில் சீன் ரோடன் வேல்ராஜ் மற்றும் பிரசன்னா ஜிகே ஆகியோர் படத்தின் தொழில்நுட்ப குழுவில் முறையை இசையமைப்பாளர், ஒளிப்பதிவாளர் மற்றும் எடிட்டராக ஒரு பகுதியாக மாறினார். நடிகைகள் ரேவதி மற்றும் சாயா சிங் ஆகியோர் படத்தில் பணியாற்ற ஒப்புக்கொண்டனர். இந்த படத்தில் தனுஷ் கதாநாயகனின் இளைய பதிப்பில் ஒரு சிறப்பு வேடத்தில் நடித்தார். அதே நேரத்தில் மடோனா செபாஸ்டியன் தனுஷின் காதலியாக நடிக்கிறார். கௌதம் வாசுதேவ மேனன், ரோபோ சங்கர், திவ்ய தர்சினி. இந்த படம் அதன் பொது அறிவிப்பு நாளில் தயாரிப்பை தொடங்கியது மற்றும் பிப்ரவரி 2017 இன் பிற்பகுதியில் நிறைவடைந்தது. ஏப்ரல் 2017 வரிவிலக்கு பெறுவதற்காக தலைப்பு பாண்டி என்று சுருக்கப்பட்டது. பாண்டி திரைப்படம் இசை படத்திற்கான அதிகாரப்பூர்வ பத்திரிகையாளர் சந்திப்பில் தனுஷ் சீன் ரோல்டனை பவர் பாண்டி ஆன்மா என்று அழைத்தார். மேலும் எங்கள் எண்ணங்களும் படைப்பு வெளிப்பாடுகளும் ஒரே மாதிரியாக இருப்பதை கண்டதும் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இது இந்த படத்தில் சில நல்ல இசையை வெளிக்கொண்டு வர எங்களுக்கு உதவியது என்று கூறினார். பெரும்பாலான பாடல்கள் மெல்லிசை மற்றும் ஏக்கம் நிறைந்த இருந்தன. தனுஷ் படத்திற்காக சூரகத்து என்ற பாடலை எழுதி பாடினார். தனுஷ் எழுதிய வேறு வெண்பனி மலரே பாடலில் சீன் ரோடன் மற்றும் ஸ்வேதா மோகன் பாடிய ஆண் மற்றும் பெண் பதிப்புகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் தனுஷ் பாடிய கூடுதல் பதிப்பு பின்னர் வெளியிடப்பட்டது. பாடல்
பட்டியல் பிப்ரவரி 25 2014 அன்று வெளியிடப்பட்டது. மேலும் ஆடியோ வெளியீடு மார்ச் 9 2017 கொஞ்சம் நடைபெற்றது. தனுஷ் பாடிய வெண்பனி மலரே பாடலின் கூடுதல் பதிப்பு ஏப்ரல் 6 2017 அன்று தனித்தனியாக வெளியிடப்பட்டது. அடுத்து நம்ம எந்த படத்தை பார்க்க போறோம்னா ஈஸ்வரன்க, நம்ம சிம்பு நடிச்சது. அந்த படத்தோடைய டைரக்டர் ஒரு சுசீந்திரன். அந்த படத்தை கதை எழுதியவர் ஒரு சுசீந்திரன் சஞ்சய். தயாரித்தவர் பாலாஜி கபா. நடிப்பு சிலம்பரசன், பாரதி ராஜா, நிதி அகர்வால், நந்திதா, ஸ்வேதா. ஒளிப்பதிவு திருத்தியவர் அந்தோனி. இசை அமைத்தவர் தமன் எஸ். தயாரிப்பு நிறுவனங்கள் மாதவ் மீடியா தி கம்பெனி. விநியோகித்தவர் சவஞ்சி பிலிம்ஸ். வெளியீட்டு தேதி ஜனவரி 15 2021 தமிழ் மொழி. முதன்மை படப்பிடிப்பு அக்டோபர் 2020 திண்டுக்கல்லில் தொடங்கி 22 நாட்களுக்குள் முடிவடைந்தது. இந்த படம் பொங்கலையொட்டி வெளியிடப்பட்டது. கதைகள் பெரியசாமி ஒரு விவசாயி. அவர் தனது மனைவியை பாப்பாத்தி மற்றும் அவர்களது குழந்தைகளுடன் எளிமையான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்துகிறார். ஒரு நாள் குடும்ப ஜோதிடரான காளி பாப்பாத்தியின் தம்பியிடம் கூட பெரியசாமியின் குடும்பத்தை பார்வையிட்டு அவர்களின் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி துல்லியமான கணிப்புகளை செய்கிறார். பெரியசாமியின் உலகம் அதே நடுவில் தலைகீழாக மாறுகிறது. காளி கணித்ததும் போலவே பாப்பாத்தி தலைகீழாக மாறி தலைகீழாக காயமடைந்து காயங்களுக்கு ஆளாகிறார். வருடங்கள் செல்ல செல்ல பெரியசாமியின் குழந்தைகள் திருமணம் செய்து கொண்டு தங்கள் வாழ்வாதாரத்திற்காக சென்னைக்கு செல்கிறார்கள். இதனால் அவர் கிராமத்தில் தனியாக விடப்படுகிறார். அவர் தனது குடும்பத்தினரின் அவ்வப்போது வருகைக்காக ஆவலுடன் காத்திருக்கிறார். பெரியசாமிக்கு வீட்டு உதவியாளராக வளர்ப்பு மகனாக ஈஸ்வரன் என்ற இளைஞன் இணைக்கிறான். ஈஸ்வரன் தெருவில் புத்திசாலியாகவும் இருக்கிறார். மேலும் மாநிலத்தில் உள்ள பல பெரியசாமியின் குடும்பம் நகரத்தில் தங்குவதற்கு பதிலாக கிராமத்திற்கு செல்ல தேர்வு செய்தது. தனது பேர குழந்தைகளுடன் அதிக நேரம் செலவிடும் இவ்யோசனையால் பெரியசாமி மகிழ்ச்சி அடைகிறார். எனவே அவர் ஜோதிடர் காளியை அழைக்கிறார். அவர் அடுத்த சில நாட்களில் நிச்சயமாக ஒரு மரணம் ஏற்படும் என்று கணித்துள்ளார். இதனால் அவர்கள் கரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட சிக்கல்களால் இறந்து விடுவார்கள் என்று கவலைப்படுகிறார்கள். முழு குடும்பம் PCR சோதனைகளை எடுக்கிறார்கள். அவர்களுக்கு நிவாரணமாக முடிவுகள் எதிர்மறையாக உள்ளன. இருப்பினும் பெரியசாமியின் இளம் பேத்தி திவ்யாவின் அரிய இதய நிலை குறித்து மருத்துவர் ஈஸ்வரனிடம் தெரிவிக்கிறார். இதற்கு உடனடி கவனம் தேவை. குடும்பத்தினரின் அறிவு இல்லாமல் அவர்களை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்க ஈஸ்வரன் திவ்யாவின் அறுவை சிகிச்சை ஏற்பாடு செய்கிறார். இதற்கிடையில் ஈஸ்வரனின் திருமணமான முன்னாள் காதலியும் பெரியசாமியின் பேத்தியுமான வாசுகியும் ஊரடங்கு காலத்தில் அவர்களுடன் தங்க வந்தார். இது இருவருக்கும் இடையே பதற்றத்தை ஏற்படுத்தியது. வாசுகியும் ஈஸ்வரனும் காதலித்தனர். ஆனால் ஈஸ்வரன் பெரியசாமிக்காக கிராமத்தை விட்டு வெளியேற மறுத்ததால் அவர்கள் பிரிந்தனர். வாசுகியின் தங்கை பூங்கொடியும் ஈஸ்வரனை காதலிக்கிறார்கள். ஆனால் அவர் தனது ஒரு உணர்வுகளுக்கு ஈடாகவில்லை. அதே காரணத்திற்காக அவர் பெரியசாமியை தனியாக விட்டு செல்ல விரும்பவில்லை. பெரியசாமி இந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு பெரியசாமி தனது வாழ்க்கையின் ஒரே உண்மையான காதலான பார்வதியை இறந்துவிட்டதாக ஈஸ்வரனிடம் ஒப்புக்கொள்கிறார். தனது தாயின் விருப்பத்தின் காரணமாக தான் பாப்பாத்தியை மனதாக கூறுகிறார். ஆனால் பார்வதி மீண்டும் தனது வாழ்க்கையில் நுழைந்தார். பார்வதி தனது இரண்டாவது மனைவியாக திருமணம் செய்து கொள்வதை தவிர வேறு வழிகளில் அவர்களுக்கு ஆதிசிவன் என்ற மகன் பிறந்தான். ஆனால் பார்வதி மற்றும் பெரியசாமியின் உறவை கண்டுபிடிக்கும் போது விஷயங்கள் மோசமாகின்றன. எனவே பார்வதி ஆதிசிவனை அழைத்து சென்று நிரந்தரமாக மறந்துவிட்டார். பெரியசாமிக்கு இன்று வரை அவர்கள் இருவருக்கும் இடம் தெரியவில்லை. பூங்கொடியின் திருமண முன்மொழிவை ஏற்க ஈஸ்வரனை அவர் வற்புறுத்துகிறார். ஈஸ்வரன் அதற்கு கட்டுப்படுகிறார். பெரியசாமியின் மகள் மற்றும் மருமகன் மரகதமணியின் தொழில் தொடர்ந்து நஷ்டத்தை சந்தித்து வருகிறது. மேலும்
அவரது மனைவியின் சகோதரர்கள் அவருக்கு கடன் கொடுக்கிறார்கள். ஆனால் அவர் அதை திருப்பி செலுத்த தவறிவிடுகிறார். இது குடும்ப சண்டைகளுக்கு வழிவகுக்கிறது. மரகதமணி பெரியசாமியிடம் குடும்பத்திற்கு சொந்தமான நிலத்தை விற்ற தனது தொழில் உதவுமாறு கேட்கிறார். ஆனால் பெரியசாமி கடுமையாக மறுக்கிறார். எனவே மரகதமணி பெரியசாமியை கொன்று குடும்ப சொத்தை அபகரிக்க திட்டமிடுகிறார். அவர் பெரியசாமியின் பண்ணைக்கு இவர் விஷ நாகங்களை அனுப்புகிறார். ஈஸ்வரன் இந்த திட்டத்தை கண்டுபிடித்த குடும்பத்தை காப்பாற்றுகிறார். ஆனால் ஒரு நாகப்பாம்பு ஈஸ்வரனை கடிக்கிறது. அவர் மரகதமணியை அடிக்கிறார். ஆனால் குடும்பத்தினர் ஈஸ்வரனை வெளியாக்கல் என்று கூறி வெளியேற்றுகிறார்கள். குழப்பத்தை கண்டு தியா மயக்கமடைகிறார். முழு குடும்பம் தியாவை அறுவை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முயற்சிக்கிறது. ஆனால் பெரியசாமியின் பரம விரோதி சமீபத்தில் சிறையில் இருந்து விடுதலையான ரத்தினசாமி அவர்களை தடுக்கிறார். தனது மனைவி மற்றும் மகளின் தற்கொலைக்கு பெரியசாமி தான் மூல காரணம் என்று நம்புவதால் ரத்தினசாமியை பழிவாங்க விரும்புகிறார். பாம்பு விஷம் அவரது உடலை பாதித்த போதிலும் ஈஸ்வரன் மீண்டும் குடும்பத்தை ரத்தினசாமியிடமிருந்து காப்பாற்றுகிறார். இறுதியாக அவர் திவ்யாவை பார்க்க விரைகிறார். அங்கு அவர் மயங்கி விழுகிறார். அவர்கள் திவ்யா அறுவை சிகிச்சையாக அழைத்து செல்கிறார்கள். அனைத்து குழப்பங்களிலிருந்து பெரியசாமியின் நெருங்கிய உதவியாளரான சோனமுத்து மற்றும் ஈஸ்வரின் நண்பர் குட்டிப்புலி ஈஸ்வரன் வேறு யாருமில்லை, பெரியசாமியின் மற்றும் பார்வதியின் மகன் ஆதிசிவன் என்றும் பார்வதியின் மரண ஆசையின்படி அவரிடம் உண்மையை மறைத்ததால் என்று விலகிறார்கள். பெரியசாமியும் முழு குடும்பமும் இந்த செய்தியால் மிகவும் வியந்து அவரை பார்க்க விரைகிறார்கள். பாம்பு கடியிலிருந்து ஈஸ்வரன் குணமடைகிறார். திவ்யாவின் அறுவை சிகிச்சையும் வெற்றிகரம் உள்ளது. மேலும் முழு குடும்பம் மகிழ்ச்சியுடன் மீண்டும் ஒன்றிணைக்கிறது. ஈஸ்வரன் பூங்கொடியை மணக்கிறார். அவர் மரகதமணியின் கடன் பிரச்சனைகளை தீர்த்து தனது பணத்தை திறமையாக நிர்வகிக்கும் படி கேட்கிறார். ஜோதிடர் காளியின் திடீர் மறைவு குறித்து அவருக்கு தெரிவிக்கப்படுகிறது. இது காளியின் கணிப்புகள் ஏதோ ஒரு வடிவத்தில் அவர் நிறைவேறியதை குறிக்கிறது. நடிகர்கள்: ஆதிசிவனாக ஈஸ்வரன் சிலம்பரசன், பூங்கோடியாக நிதி அகர்வால், நந்திதா ஸ்வேதா வாசுகியாக பூங்கோடியின் சகோதரியாகவும் ஆதிசிவனின் முன்னாள் காதலியாகவும், பெரியசாமியாக பாரதிராஜா, இளைய பெரியசாமியாக மனோஜ் பாரதிராஜா, ரத்னசாமி கவுண்டராக ஸ்டண்ட் சிவா, பாப்பாத்தி பெரியசாமியாக வினோதினி வைத்தியநாதன், பெரியசாமியின் மருமகன் மரகதம் மணியாக முனிஷ்காந்த், ஈஸ்வரின் நண்பன் குட்டிப்புடியாக பாலாசரவணன், சுந்தரலிங்கமாக சார்லஸ் வினோத், ஆதிநாதனாக அருள்தாஸ், ஜோதிடர் காளியாக காளி வெங்கட், எஸ்ஐ சபரிநாதனாக ஹரிஷ் உத்தமனாக சிங்கம்புலி, ஈஸ்வரின் தாயார் பார்வதியாக ஸ்ரீ துர்க்கை, அதிரி மரகதமணியாக வாசவி, சொன்ன முத்துவாக யார் கண்ணன், சின்னையாக சீனுமகன், ஆதி புராணாக ஆர்பி யோகேஸ்வரன், ஆதி மூர்த்தியாக பிச்சைக்காரன் மூர்த்தி, கைப்புள்ளவாக வயபுரி சரவணகுமாரன், டி கண்ணன் பாரதியாக லட்சுமி, மாயன் கண்ணாக ஆதவன், மாய கண்ணனின் நண்பனாக சரவண சக்தி, பாபா லட்சுமணன். தயாரிப்பு வளர்ச்சி. ஆகஸ்ட் 2020 சிலம்பரசன் சுசீந்திரனின் பெயரிடப்படாத படத்தில் ஒரு பகுதியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இயக்குனருடன் ஒரு மெய் நிகர் சந்திப்பு மூலம் சிலம்பரசன் கொஞ்சம் ஸ்கிரிப்டை படித்ததாகவும் 2020 அக்டோபரில் படத்தை படமாக்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஒரு வட்டாரம் கூறியது. மாதவ் மீடியாவின் தயாரிப்பாளர் பாலாஜ் கபா இயக்குனர் மற்றும் நடிகருடனான அவர்களின் ஒத்துழைப்பு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை 2020 அக்டோபர் 10 அன்று தெரிவித்தார். சிலம்பரசன் படத்தின் மூலம் தோற்றத்தை அக்டோபர் 26 2020
அன்று வெளியிட்டார். அதில் தலைப்பு ஈஸ்வரன் என்று தெரிய வந்தது. வார்ப்பு. இந்த படத்தில் நடித்ததற்காக சிலம்பரசன் தனது பயிற்சியாளர் சந்தீப் ராஜன் கீழ் மிகவும் தீவிரமான இடப்பயிற்சி மற்றும் கடுமையான உணவு முறையை மேற்கொண்டார். இதன் மூலம் அவர் 30 கிலோகிராம் எடையை குறைத்தார். உடற்பயிற்சியின் முறையின் ஒரு பகுதியாக விளையாட்டு யோகா மற்றும் பரதநாட்டியத்திலும் ஈடுபட்டார். முன்னாள் நடிகை சரண்யா மோகனிடமிருந்து சில காட்சிகளுக்கு பரதநாட்டியம் கற்றுக்கொண்டார். இசை. இவர் ஒஸ்தி 2011 மற்றும் வாலு 2015 படங்களுக்கு பிறகு சிலம்பரசனுடன் 3வது முறையாக இணைந்து பணியாற்றுகிறார். நம்ம சிம்புங்க முதல் முறையாக சுசீந்திரனுடன் இணைந்து பணியாற்றின பாடல்களுக்கான வரிகளை யுகபாரதி எழுதியுள்ளார். தமன் 2 மாதங்களுக்குள் படத்தின் இசையை இயற்றினார். முதல் தனிப்பாடலான தமிழன் பாட்டு டிசம்பர் 14, 2020 அன்று வெளியிடப்பட்டது. 4 பாடல்கள் கொண்ட ஒளிப்பதிவு ஜனவரி 2 2021 சென்னையில் உள்ள ஆல்பர்ட் தியேட்டரில் வெளியிடப்பட்டது. தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் சுகந்த் 5க்கு 2.5 மதிப்பெண்கள் கொடுத்து புதிய கருத்துக்கள், பயனற்ற திருப்பங்கள் மற்றும் பெண் கதாபாத்திரங்கள் இல்லாதது படத்தின் ஓட்டத்தை பாதிக்கிறது. உணர்ச்சிகரமான காட்சிகளில் தேவையான தீவிரம் இல்லை. மேலும் எதிரியை சுற்றியுள்ள பதற்றம் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்று கூறினார். தி இந்துவின் சீனிவாச ராமானுஜன் சிம்பு நடித்த படம் மற்றொரு கிராமப்புற கதை. இதில் யோசனைகளை விட மாமக்கள் மற்றும் உறவினர்கள் அதிகம் உள்ளனர் என்று கூறினார். சிஃபிக் 5க்கு 2 மதிப்பெண்கள் கொடுத்த ஈஸ்வரன் ஒரு சராசரி கிராமப்புற குடும்ப பொழுதுபோக்கு என்று கூறினார். ஃபர்ஸ்ட் போஸ்டின் ரஞ்சினி கிருஷ்ணகுமார் 5க்கு 1.5 மதிப்பெண்கள் கொடுத்த இந்த உண்மையான மற்றும் தொடர்புபடுத்தக்கூடிய கதாபாத்திரங்களை ஒன்றிணைப்பதில் ஒரு சுசீந்திரன் மதிப்பெண்கள் அளித்துள்ளார். ஆனால் அவர் சூழலை நிறுவியவுடன் படத்தை எங்கும் எடுத்து செல்வது என்று அவருக்கு தெரியவில்லை என்று கூறினார். சினிமா எக்ஸ்பிரஸின் ஆஸ்மிரா ஐயப்பன் 5க்கு 1.5 மதிப்பெண்கள் கொடுத்த சிம்பு காலத்தை திருப்பி இருப்பது போல் இருப்பது மிகவும் நல்லது. ஆனால் படமும் அவருடன் திரும்பிய பயணித்ததாக தெரியவில்லை என்று கூறினார். தி இந்தியன் எக்ஸ்பிரஸின் மனோஜ்குமார் 5க்கு 1 நட்சத்திரங்கள் கொடுத்தார். ஈஸ்வரன் என்பது ஒரு குடும்பத்தில் ஆண்களுக்கு பெண்கள் அடிபணிந்து பாத்திரம் என்ற ஆனந்திக்க கண்ணோட்டத்தை வலுப்படுத்தும் குறிப்புகளின் 2 மணி நேரம் வாய்மொழி மற்றும் காட்சி ஓட்டத்தை தவிர வேறு இல்லை. இந்தியா டுடேவின் லோகேஷ் பாலச்சந்திரன் 5க்கு 3.5 மதிப்பெண்கள் கொடுத்த எழுதினார். ஈஸ்வரன் ஒரு சிறந்த படம் இல்லை, ஆனால் இயக்குனர் சுசீந்திரன் பல விஷயங்களை சரியாக செய்கிறார். பல ஆண்டுகளாக தெரியாமல் இருக்கும் அந்த துடிப்பான சிம்புவை திரையில் காணும் ரசிகர்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் சுசீந்திரன் அதற்கு ஏற்றவாறு ஒரு சரியான கிராமப்புற பொழுதுபோக்கை வழங்குகிறார். நட்சத்திரத்தின் ரசிகர்களையும் குடும்ப பார்வையாளர்களையும் மகிழ்விக்கும் வகையில் திரைக்கதை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நடிகரின் முந்தைய படங்களை அந்த படத்தில் போதுமான உணர்ச்சி உள்ளது. அது பெரிய அளவில் வேலை செய்கிறது. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பார்க்க போறோம்னா கோமாளிங்க. இந்த படம் 2019 வெளியே வந்திருக்குங்க தமிழ் மொழியில். இது ஒரு நகைச்சுவை படமாகுங்க. ஐசிடி கே கணேஷ் தயாரித்து பிரதீப் ரங்கநாதன் எழுதி இயக்கியுள்ளாருங்க. இந்த படத்தில் ரவி மோகன், காஜல் அகர்வால், யோகி பாபு, KS ரவிக்குமார் ஆகியோர் நடிக்கின்றனர். கோமாவில் இருந்ததால் தனது வாழ்க்கையில் 16 வருடங்களை தவறவிட்ட ஒரு மனிதனை சுற்றி இது சுழல்கிறது. மேலும் புதிய மேம்பட்ட உலகத்திற்கு ஏற்பமாறு போராடுகிறார். இந்திய சுதந்திர தினத்தன்று ஆகஸ்ட் 2015, 2019 அன்று கோமால் வெளியிடப்பட்டது. இந்த படம் ஒரு விமர்சகர்களிடமிருந்து பெரும்பாலும் நேர்மறையான விமர்சனங்களை பெற்றது. மேலும் பாக்ஸ் ஆஃபீஸில் 51 கோடி வசூலித்து வணிக ரீதியாக வெற்றி பெற்றது. இந்த படத்தடி ஒளிப்பதிவு ரிச்சர்ட் நாதன், திருத்தியவர் பிரதீப் ராகவ், இசையமைத்தவர் ஹிப்ஹாப் தமிழா, தயாரிப்பு மூலம் வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல், விநியோகித்தவர் சக்தி திரைப்பட தொழிற்சாலை. கதைகளம்
2000ஆம் ஆண்டில் ரவி ஒரு பள்ளி மாணவன். அவனது தந்தை எல்லாரிடமும் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒழுக்கத்துடன் அவனை வளர்த்தார். அவன் தன் வகுப்பு தோழி நிகிதாவை நேசிக்கிறான். அவளிடம் காதலை தெரிவிக்க முயற்சிக்கிறான். அப்போது தர்மராஜ் என்ற ஒரு குண்டர் ஒரு போட்டி கும்பல் கஜாவை கொன்றுவிட்டு தப்பிச் செல்லும்போது அந்நிகிதாவை மனித கிரயமாக எடுத்துக் கொள்கிறான். நகிதாவை காப்பாற்ற முயற்சிக்கும் போது ரவி ஒரு லாரியில் மோதி மயக்கி நிலையில் விடுகிறான். 16 ஆண்டுகளுக்கு பிறகு 2016 ரவி ஒரு விழித்தெழுகிறார். அவர் தனது நண்பர் மணியை பார்க்கிறார். அவரது தந்தை இறந்துவிட்டார் என்றும் அவரது சகோதரி மணியை மணந்தார் என்றும் அவரை இத்தனை ஆண்டுகளாக அவரை கவனித்து கொண்டு கணிசமான கடன்களை சந்தித்ததாகவும் அறிகிறார். ரவிக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் தியாகேஷ் மணி தனது வாழ்க்கையில் 16 வருடங்களை தவறவிட்டதால் ரவியின் விருப்பங்களை நிறைவேற்ற சொல்கிறார். ரவியின் முதல் விருப்பத்தை நிறைவேற்றிய மணி நிகிதாவின் வீட்டிற்கு ரவியை அழைத்து செல்கிறார். ஆனால் அங்கு தியாகேஷை மணந்தாள் என்பதை உணர்கிறார். நிகிதா தனது கணவரை சங்கடப்படுத்த விரும்பாமல் ரவியை ஒருபோதும் விரும்பவில்லை என்று பொய் சொல்கிறாள். மணி ஒரு திருமண வலைதளத்தில் ரவிக்கு ஒரு பெண்ணை கண்டுபிடிக்க உதவுவதன் மூலம் அவரை உற்சாகப்படுத்த முயற்சிக்கிறாள். ரவி இணையதளத்திலும் தனது மருமகனின் பிறந்தநாள் விழாவிலும் பார்த்த ரித்திகாவை காதலிக்கிறான். ரவியின் சகோதரி தோழி தொலைபேசியில் சிறிது நேரம் பேசிய பிறகு ரித்திகா ரவியை விரும்புகிறாள். மனதளவில் இன்னும் அப்பாவி டீனேஜராக இருக்கும் ரவி செல்ஃபி எடுக்கும்போது ரித்திகாவின் காற்று முத்தமிட சம்மதம் என்று தவறாக நினைத்து அவங்களை முத்தமிடுகிறான். கண்மூடித்தனமான ரித்திகா அவனை அழைகிறாள். இந்த சம்பவம் பொதுமக்களாலும் ஊடகங்களாலும் மிகப்படுத்தப்படுகிறது. ரவியின் சகோதரி தங்களுக்கு மேலும் பிரச்சனைகளை ஏற்படுத்தியதற்காக கடன் பிரச்சனையை அறிமுகப்படுத்தியதாக அவனை திட்டுகிறார். மேலும் வேலை தேட சொல்கிறார்கள். பட்டம் பெறாதால் நல்ல சம்பளம் தரும் வேலையை பெற முடியாது. ரவி ரித்திகா பணிபுரியும் அருகண்காட்சியத்தில் பாதுகாவலாக பணிபுரிகிறார். ரித்திகா அவனை மன்னித்து விட்டதாக கூறுகிறார். அருகண்காட்சியில் ஒரு சிலையை பார்க்கும் ரவி அது தனது அரசு மூதாதையர்களுக்கு சொந்தமானது என்பதை உணர்கிறான். இருப்பினும் தற்போது MLA ஆக இருக்கும் தர்மராஜ் தற்போது அந்த சிலையை சொந்தமாக வைத்திருக்கிறார். மேலும் அந்த சிலையை ஆதாரமாக பயன்படுத்தி தான் அரசு வாரிசு என்று பொய் சொல்கிறார். இதற்கிடையில் ரவி சமூகத்துடன் தன்னை பழகுபடுத்திக் கொள்ள முயற்சிக்கிறார். மேலும் யூடியூப்பை பயன்படுத்துகிறார். அங்கு நவீன சமூகத்திற்கான அவரது எதிர்வினைகள் அவரை பிரபலமாக்கின்றன. அவரது ரசிகர் பட்டாளம் அதிகரிக்கும் போது அந்த சிலை தனக்கு சொந்தமானது என்பதை நிரூபிக்க ரவி ஒரு திட்டத்தை வகுக்கிறார். ரித்திகா மற்றும் மணியின் உதவியுடன் தர்மராஜுடனான தனது உரையாடலை நேரடியாக ஒளிபரப்ப ஒரு பட்டன் கேமராவை பெறுகிறார். ஒரு வியர்வை துளி கேமராவை ஷார்ட் சர்க்யூட் செய்யும் வரை ரவியின் திட்டம் சரியாக செல்கிறது. நிகிதா எடுத்த செல்லுடன் கூடிய பள்ளி புகைப்படத்தை ரவி திடீரென்று நினைவு கூர்ந்து நிகிதாவிடமிருந்து அதை மீட்டெடுக்க முயற்சிக்கிறார். ஆனால் தியாகேஷ் தற்செயலாக புகைப்படம் நெகட்டிவை அழுத்தி விடுகிறார். ஏமாற்றம் அடைந்தாலும் உறுதியுடன் ரவி வேறொரு திட்டத்தை யோசிக்கிறான். நிகிதா தியாகேஷ் மற்றும் அவரது குழுவினரின் உதவியுடன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தாமல் தர்மராஜை தோற்கடிக்க ரவி முடிவு செய்கிறான். தர்மராஜின் வீட்டிற்குள் நுழைந்து தியாகேஷை ஒரு சாரணராக பயன்படுத்தி துரத்து உறவினராக காட்டி கொல்ல திட்டமிடுகிறான். ரவி, மணி மற்றும் நிகிதா ஆகியோர் தர்மராஜின் வீட்டிற்கு சென்று தர்மராஜின் மணி பானுவின் கவனத்தை திசை திருப்புகிறார். அதே நேரத்தில் ரவி சிலையை திருடி அதை ஒரு நகலால்
முயற்சிக்கிறான். இருப்பினும் பானு அவனை பிடித்து தன் கணவருக்கு தெரிவிக்க முயற்சிக்கிறார். ஆனால் ஆனால் ரவி அவங்களை மருத்துவமனைக்கு செல்ல உதவுகிறான். வழியில் கனமழை காரணமாக ரவியின் ஆட்டோ வெள்ளத்தில் சிக்கிக் கொள்கிறது. அதனால் அவர் பானுவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார். தெருவில் உள்ளவர்கள் அவர்களுக்கு உதவுகிறார்கள். சமூகத்தில் எவ்வளவு மாற்றங்கள் இருந்த போதிலும் மனிதநேயம் இன்னும் இருக்கிறது என்பதை ரவி உணர்கிறார். பானுவை பற்றி கேள்விப்பட்டு தர்மராஜ் மருத்துவமனைக்கு வருகிறார். ரவி தனது மனைவிக்கு உதவினார். அவர்களின் குழந்தை பாதுகாப்பாக பிறந்தது என்பதை அறிந்த பிறகு அவருக்கு நன்றி கூறுகிறார். நவீன சமூகம் தொழில்நுட்பத்தை அதிகமாக சார்ந்திருப்பதற்காக விமர்சித்த நிகிதாவின் வீட்டில் தனது கோபத்தை ரித்திகா படம் பிடித்ததை ரவி அறிகிறான். மேலும் அந்த வீடியோ வைரலாகி மணியின் கடன்களை அடைக்க அவருக்கு பணம் சம்பாதித்து அவர் அந்த சிலையை ஒரு குடும்ப சொத்தாக வைத்திருக்கிறார். மேலும் சமூக பிரச்சனை குறித்து வீடியோகளை உருவாக்கும் பிரபலமான யூடியூபராக மாறுகிறார். நடிகர்கள் ரவி மகன் ரவியனாக, ரித்திகா மகனாக காஜல் அகர்வால், நிகிதா ஆர் கிருஷ்ணமூர்த்தியாக சமயுக்தா அக்டே, ரவியின் ஒரு நண்பரான மணியாக யோகி பாபு, தர்மராஜ் KS ரவிக்குமார், டாக்டர் டி தியாகேஷாக ஷாரா, தர்மராஜின் மனைவி பானுவாக வினோதினி வைத்தியநாதன், ரவியின் சகோதரி மற்றும் மணியின் மனைவி திவ்யாவாக RJ ஆனந்தி, கடன் வசூல் முகவராக மணிகண்டன் வைத்தியநாதன், பச்சி கடையின் உரிமையாளராக கவிதா ராஜேசியம், ரவியின் அம்மா மீனாட்சியாக பிரவீனா, ரவியின் தந்தை ராமகிருஷ்ணாக ஆடுகளம் நரேன், ஜானகி ரித்திகாவின் அம்மாவாக கீதா, ரித்திகாவின் அப்பா சரவண் பெருமாள் வேடத்தில் பிரபு, கஜானாக பொன்னம்பலம், நாகராஜாக வருண், ரித்திகாவின் அக்ரேனா நம்பர், தர்மராஜுக்கு பக்கபலமாக KBY ராமர், தர்மராஜின் வாட்ச்மேனாக பிஜிலி ரமேஷ், தொலைக்காட்சி பேட்டியாளராக பிரசன் ரங்கசாமி, மண்ணை சாதிக்க ஒரு குடியிருப்பாளராக இளம் தர்மராஜாக செம்பருத்தி சஞ்சய், ராஜாவாக ஸ்நேகன் சிறப்பு தோற்றம், ஜோசப் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக பிரதீப் ரங்கநாதன் சிறப்பு தோற்றம். தயாரிப்பு கணேஷ் வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனலுக்கு மாறுவதற்கு முன்பு பிரதீப் ரங்கநாதன் பிரபுதேவா ஸ்டூடியோஸ் பாதையின் கீழ் ICDK கணேஷுக்காக படத்தை இயக்க ஒப்பந்தம் செய்திருந்தார். பின்னர் அவர் இந்த திட்டத்திலிருந்து விலகுவதற்கு முன்பு பிரபுதேவா ஆரம்பத்தில் முக்கிய வேடத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார். பிரதீப் படத்தை GV பிரகாஷ் குமாரிடம் விவரித்தார். இருப்பினும் பின்னர் ரவி மோகன் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இந்த படத்திற்கு ரவி 20 கிலோகிராம் 44 பவுண்டு எடையை குறைத்தார். இந்த படம் தமிழ்நாட்டில் சென்னையில் சிறப்பாக கட்டப்பட்ட பள்ளிக்கூடத்தின் தொகுப்பில் படமாக்கப்பட்டது. செப்டம்பர் 2018 கவிதா ராஜேசியம் ஒரு வேடத்தில் நடிக்க அழைத்து வரப்பட்டார். ஹிப்ஹாப் தமிழா படத்தின் இசையமைக்க ஒப்புக்கொண்டார். அதே நேரத்தில் தயாரிப்பின் பாதியில் வருண் இந்த படத்தில் துணை வேடத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்தார். கதைகளம் 1980களின் முற்பகுதியில் நடக்கும் ஒரு பின்னணியுடன் படம் தொடங்கிறது. அங்கு சுஜாதாவும் ரகுவும் நடிக்கிறார்கள். அவர்களின் தந்தைகள் சிறந்த நண்பர்கள். ரகுவும் சுஜாதாவும் எதிர்காலத்தில் திருமணம் செய்து கொள்வார்கள் என்று முடிவு செய்துள்ளனர். இருவரும் உயர்நிலை பள்ளிக்கு செல்லும் போது சுஜாதா ஒரு சிறந்த மாணவியாக மாறுகிறார். அதே நேரத்தில் ரகு நல்ல ஒரு மனிதராக மாறுகிறார். அவர் பணத்தை திருடுகிறார். பெரியவர்களுடன் கெட்ட பழக்கங்களை பிடிக்கிறார். ஒருமுறை படிக்கும்போது சுஜாதாவின் வகுப்பை தோழனுடன் நெருக்கமாக இருந்ததற்காக அவர் அடிக்கிறார். அவரும் சுஜாதாவும் மீண்டும் ஒருபோதும் சந்திக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறார்கள். இறுதியில் ரவியின் குடும்பம் பிரிந்து செல்கிறது. நாட்கள் செல்ல
இருவரும் ஒருவர் மறந்து விடுகிறார்கள். நிகழ்காலத்திற்கு வரும்போது சுஜாதா ஒரு அழகான இளம் பெண்ணாக வளர்ந்தார். சுஜாதா தந்தை அவர் நேசிக்கிறார். அவர்கள் கிராமத்து புறநகரில் ஒரு புஷ்பத்தூரில் ரவி வசிக்கிறார். ரவி ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர். அவரது விதவை தாயாரால் வளர்க்கப்பட்டார். ரவி குழந்தைகளுக்கு டியூஷன் எடுத்துக்கொண்டு பணத்திற்காக கிராமத்தில் வேலை செய்கிறார். அவர் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள மற்றும் கண்ணியமான மனிதர். அவருக்கு நண்பர்கள் குழு உள்ளது. அவர்கள் அனைவரும் சுஜாதாவை போலவே அதே கல்லூரியில் படித்து சுஜாதா வகுப்பு தோழர்களாக மாறுகிறார்கள். ஆரம்பத்தில் சுஜாதா அவருடன் பேசுவதில்லை. ஆனால் சிறிது நேரம் கழித்து இருவரும் காதலிக்கிறார்கள். இது சுஜாதாவின் தங்கை கல்யாணிக்கு தெரியும். நாட்கள் செல்ல செல்ல சுஜாதா ரவியின் காதலை வெளிப்படையாக பரிமாறிக்கொள்கிறார். இருவரும் ரயிலில் ஒரே பற்றி பயணம் செய்கிறார்கள். சுஜாதாவின் குடும்பம் ஜோதிடரால் கண்டுபிடிக்கப்படுகிறார்கள். அவர் அதையே தந்தையிடம் தெரிவிக்கிறார். பின்னர் அவர் கல்லூரிக்கு செல்ல தடை விதித்து தனது பழைய நண்பரை தொடர்பு கொண்டு சுஜாதாவின் திருமணத்தை தனது மகன் ரகுவுடன் ஏற்பாடு செய்கிறார். ரகு ஒரு திமிர் பிடித்த மூரடனாகவும் பெண்களை வெறித்தனமாக நடத்துபவனாகவும் மாறிவிட்டான். அவனது தாயார் அவனை சுஜாதாவை சந்திக்க வற்புறுத்துகிறான். ரகு சுஜாதா பார்க்க புஷ்பத்திற்கு வருகிறான். எந்த ஆர்வமும் இல்லாமல் இருப்பினும் அவன் சுஜாதாவை சந்திக்கும் போது சுஜாதாவை அழகில் மயங்கி திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறான். சுஜாதா ரவி மீதான தனது காதலை வெளிப்படுத்தும் போது ரகு சுஜாதாவை மிரட்டுகிறான். திருமணம் ஏற்பாடுகள் தொடர்கின்றன. சுஜாதாவின் முன்னணியில் ரகு தாக்குகிறான். அவனது வீட்டை ரகுவின் ஆட்கள் முற்றுகையிட்டு அவனது தாயை மிரட்டுகிறார்கள். இருப்பினும் ரவியின் தாய் தன் மகன் சண்டையிட வேண்டும் என்று விரும்புகிறார். அவன் இருந்ததால் அது ஒரு கோலையை போல அல்ல, வெற்றியுடன் நடக்க வேண்டும் என்று கூறுகிறான். தன் தாயின் வார்த்தைகளை கேட்டு ரவி ரகுவை சவால் செய்து மறுநாள் காலை 7 மணிக்குள் அவனும் சுஜாதாவும் திருமணம் செய்து கொள்ளும் என்று எச்சரிக்கிறான். கோபமுடைந்த ரகு திருமணத்தை முன்கூட்டி நடத்துமாறு ஒரு குடும்பத்தினரிடம் கூறுகிறான். சுஜாதா உடைமாட்டு அறைக்குள் செல்கிறார். ஆனால் உண்மையை ரவி செய்தியை அறிந்த பிறகு ரவிக்காக காத்திருக்கிறார் சுஜாதா. கொஞ்சம் ரகு வருவதற்குள் ரவியும் சுஜாதாவும் தப்பி செல்கிறார்கள். தீவிர துரத்தலுக்கு பிறகு ரவியும் சுஜாதாவும் காட்டில் ரகு மற்றும் அவரது ஆட்களால் சுற்றி வளைக்கப்படுகிறார்கள். ரவியும் ரகுவும் ஒரு கடுமையான கைகோத்து போரில் ஒருவருக்கு ஒருவர் சவால் விடுகிறார்கள். அங்கு ரவி இறுதியாக ரகுவை தோற்கடிக்கிறார். சுஜாதாவின் தந்தையின் ஒப்புதலுடன் ரவியும் சுஜாதாவும் ரகு மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் முன்னிலையில் திருமணம் செய்து கொள்கிறார்கள். நடிகர்கள் ரவி மகன் ஜெயம் ரவியாக, சுஜாதாவாக சதா, குரல் சவிதா, இளம் சுஜாதாவாக ரேஷ்மி மேனன், ரகுவாக கோபிச்சந்த், இளம் ரகுவாக திலீப் குமார் சால்வாடி, சுஜாவின் தந்தையாக ராஜீவ், சுஜாதாவின் அம்மாவாக பிரகதி, ரகுவின் தந்தையாக நிழல்கள் ரவி, ராஜாவாக ராதா ரவி, ரகுவின் அம்மாவாக நளினி, கல்யாணியாக கல்யாணி, சுஜாதாவின் சகோதரி, மாதசாமியாக செந்தில், அலிபாபாவாக சுமன் செட்டி, ஜோதிடராக ஜூனியர் பாளையா, ஞான சரவதியாக சகிரா, உள்ளூர் குடிகாரனாக ரமேஷ் கண்ணா, மயில்சாமி, இளவரசு, கமலேஷாக மனோபோலா, வெந்நீர் ஆடைமூர்த்தி, கல்லூரி முதல்வராக பாண்டு, குணச்சித்திரமாக அனாமிகா பிரவலிகா. வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பார்க்க போனால் இசைங்க. அந்த படம் இதை கொஞ்சம் 2015 விழுந்துருக்குங்க. அது ஒரு இசை திரைப்படம். அவங்க இந்த படம் ஒரு எஸ்ஜே சூர்யா எழுதி இயக்கி இசையமைத்துள்ளாருங்க. இவர் தனது முதல் திரைப்படத்தை சத்யராஜ் இணைந்து நடித்திருக்காங்க. இந்த படம் 2010ஆம் ஆண்டு முதல் 5 வருட இடைவெளிக்கு பிறகு எஸ்ஜே ஜெயசூர்யா மீண்டும் இயக்குநராக அறிமுகமானதையும் இசையமைப்பாளர் அறிமுகமானதையும் குறித்து இந்த படம் ஒரு மூத்த இசையமைப்பாளரான வெற்றி சேதுவனுக்கு திரைப்படம் துறையில் அவரது உதவியாளரும் வளர்ந்து வரும் இசையமைப்பாளருமான ஏ.கே. சிவாவுக்கு இடையிலான போட்டி சுற்றி வருகிறதுங்க.
இசை 2004ஆம் ஆண்டில் மற்ற 2 திட்டங்களுடன் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அது நிறைவேறவில்லை. பின்னர் எஸ்.ஜே. ஜெயசூர்யா இந்த திட்டத்தை நவம்பர் 2011இல் மீண்டும் உயிர்ப்பித்தார். மேலும் படம் மே 2012இல். கதைகள். வெற்றிச்செல்வன் சத்யராஜ் ஒரு பழமையான இசை இயக்குனர். அவர் தனது படைப்புகளுக்காக நேசிக்கப்பட்டு மதிக்கப்படுகிறார். மேலும் நம் காலத்தின் மிகச்சிறந்த இசைக்கலைஞர் என்று அழைக்கப்படுகிறார். வெற்றி செல்வனிடம் உதவியாளராக பணிபுரியும் ஏ.கே. சிவா, எஸ்.ஜே. சூர்யா ஒரு சிறிய படத்திற்கு இசையமைக்கும் வாய்ப்பை பெறுகிறார். சிவா புதிய நுட்பங்களை அறிமுகப்படுத்தி சின்ன தசைகர்களை பயன்படுத்துவதில் முன்னோடியாக இருக்கும்போது அவரது இசை அனைத்து இசை ஆர்வலர்களின் கவனத்தையும் இருக்கிறது. அவரது இசை கொண்டிருக்கும் புத்துணர்ச்சி மற்றும் நவீனத்துவம் காரணமாக அவர் மிகவும் விரும்பப்படும் இசை கலைஞராகிய வெற்றி செல்வனை முந்தி செல்கிறார். சிவா நம்பர் 1 இசை கலைஞராகி தனக்கென ஒரு ஸ்டூடியோவை உருவாக்கிறார். இதற்கிடையில் அவர் ஜெனியை சுல்கனா காதலித்து அவளை மணக்கிறார். அவர் தொடும் அனைத்தும் தங்கமாக மாறும்போது வெற்றி செல்வன் தனது உண்மையான மனநோயாளி வடிவத்தை காட்டுகிறார். வெற்றி செல்வன் சிவாவை எப்படியாவது வீழ்த்த முடிவு செய்கிறார். இசையில் கவனம் செலுத்த முடியாதபடி வெற்றி செல்வன் சிவாவின் மன அமைதியை குறைக்க விரும்புகிறான். வெற்றி செல்வன் சிவாவின் கார் ஓட்டுநர், மேலாளர், சமையல்காரர் மற்றும் ஸ்டூடியோ முன் அலுவலக ஊழியர்களுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு சிவாவை வீழ்த்த அவர்களின் உதவியை பெறுகிறான். ஒரு நாள் சிவாவின் கார் ஓட்டுநர் நெரிசல் மிகுந்த இடத்தில் காரை நிறுத்திவிட்டு திடீரென ஓடிவிடுகிறார். இது சிவாவை குழப்புகிறது. ஒரு தொடர்ச்சியான அகாரான சத்தத்தால் அவர் கலக்கமடைகிறார். சிவாவின் மேலாளரும் நடக்காத சில போலி சம்பவங்களையும் கூறி அவரை குழப்புகிறார். ஜெனி கர்ப்பமாகிறார். ஆனால் சிவாவின் சமையல்காரர் ஜெனி உணவில் ஏதோ மருந்தை கலப்பதால் கருக்கலைப்பு செய்கிறார். ஜெனியின் கருச்சிதவை காரணமாக சிவா கவலைப்பட்டு சத்தமாக அழுகிறான். தான் மனநல பாதிக்கப்பட்டவர் என்றும் நினைத்து ஒரு மனநல மருத்துவமனைக்கு செல்கிறான். சிவாவின் விசித்திரமான நடத்தை ஊடகங்களின் கவனத்தை ஈர்க்கிறது. மேலும் பொதுமக்கள் மத்தியில் அவரது பிம்பம் களங்கப்படுத்தப்படுகிறது. இதை பார்த்து ஒரு வெற்றி செல்வன் மகிழ்ச்சி அடைகிறார். இதற்கிடையில் திரைப்பட இயக்குநர்கள் மீண்டும் அவரை அணுக தொடங்குகிறார்கள். வெற்றி செல்வன் தனது இழந்த பெருமை எப்போது மீட்டெடுக்கப்பட்டதாக நினைக்கிறார். இறுதியாக ஜெனி வெறும் யாருமில்லை, வெற்றி செல்வின் மகள் என்பதும் அவர் தனது திட்டத்தை நிறைவேற்ற அவரால் அனுப்பப்பட்டவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. இதை அறிந்த சிவா காப்பமடைந்த ஜெனியை கொல்ல வருகிறார். ஆனால் ஜெனின் சிவனின் கருணையால் தான் உண்மையில் காதலித்ததாகவும் இப்போது ஜெனில் மீண்டும் கருத்தரிக்கப்பட்டதாகவும் வெளிப்படுத்துகிறார். வெற்றி செல்வன் அங்கு வந்து ஜெனியை சிவாவை உண்மையிலே நேசிக்கிறாள் என்பதை அறிந்து கொள்ள வற்புறுத்துகிறான். இதற்கடியில் வெற்றி செல்வன் சிவாவை கத்தியால் குத்துகிறான். திடீரென்று சிவா வீழ்த்தெழுந்தார். முழு கதையும் அவரது கனவு என்பது தெரிய வருகிறது. அவரது மனைவி மேலும் அவர் கடந்த 10 வருடங்களாக ஒரு படம் கூட எடுக்காததால் ரசிகர்கள் ஒரு படத்திற்காக ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் என்று அவர் கூறுகிறார். தனது கனவில் இருந்து ஒரு கதையை பெற்றதாக அதன் உச்சக்கட்டத்தை முடிவு செய்ய வேண்டும் என்று சிவா கூறுகிற படம் அங்கேயே முடிகிறது. நடிகர் தேர்வு மற்றும் படப்பிடிப்பு. சூர்யா 3 மாதங்கள் பெண் கதாநாயகிக்கான தேர்வுகளை மேற்கொண்டார். மேலும் இந்தியா முழுவதும் 124 புது முகங்களை தேர்ந்தெடுத்தார். பின்னர் ஒரியாவை சேர்ந்த நடிகை சுல்கனா பானிக்கரி தனது தமிழ் திரைப்படம் அறிமுகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தமிழ் பார்வையாளர்களுடன் பழகுவதற்காக அவர் படத்தில் சாவத்திரியாக கருதப்பட்டார். இந்த படம் மே 25 2012ஆம் ஆண்டு அன்று சென்னையில் தொடங்கப்பட்டது. அதே நாளில் முதன்மை புகைப்படம் கலைஞர்கள் நடித்தனர். பிரகாஷ்ராஜ், கஞ்சா மற்றும் எம்.எஸ். பாஸ்கர் ஆகியோர். அவர்களின் ஈடுபாட்டை தயாரிப்பாளர்கள் படத்தின் வெளியீட்டின் போது உறுதிப்படுத்தினார். சூர்யா 4 மூத்த இயக்குநர்கள் நடிக்க வைக்க திட்டமிட்டார். அவர்களின் ஒருவர் கே. விஸ்வநாத் அவர்களது பகுதிகளில் படமாக்கினார். ஆனால் இறுதி திட்டத்தில் இடம்பெறவில்லை. பின்னர் திரைப்படத்துறை சூழல் காரணமாக விஷ்ணுவர்தன் 4 இயக்குநர்களில் ஒருவராக நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார். மேலும் சிறப்பு தோற்றங்களுக்காக வெங்கட் பிரபு, எஸ். சங்கர் மற்றும் என். லிங்குசாமி ஆகியோருடன் பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டன.
இருப்பினும் பின்னர் அந்த 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 வேடங்களில் ஏஆர் முருகதாஸ் மற்றும் ராஜி சுந்தரம் ஆகியோர் செய்தனர். முதல் அட்டவணை 3 மாதங்களுக்குள் நிறைவடைந்தது. இரண்டாவது அட்டவணை ஆகஸ்ட் 2010